லோன்ன்றது என்னன்னா அது கிரிமினல் லைபிலிட்டியில் வராது. அது வந்து பியூரா வந்து சிவில் லைபிலிட்டி. அதுக்கு பேங்க்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து மார்னிங் 8 to 7 PM ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்கள் லோன் கட்டல சார், இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் டியூ வந்து கொஞ்சம் கட்டிடுங்க, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இந்த மாதிரியான ஒரு நார்மல் டோனில் தான் வந்து அவங்க பேசணும். அதை விட்டுட்டு இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்னு அவங்க மிரட்டுற தோணியில் பண்ணுறது. ஒரு மனிதர் கடன் வாங்குறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் வந்து திரும்பி கட்ட முடியலன்ற பட்சத்தில் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க வாய்க்கு வந்து அதை பேசுறது, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா மென்டல் அப்யூஸ் பண்ணுறது, நான் உன்னால் கடன் வாங்கிட்டா கட்ட முடியாதா அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து வயலேஷன் அகைன்ஸ்ட் டு தி லா. பேங்க்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோன் கட்டலன்னும் போது இனி ஃபஸ்ட்டு அது மாதிரி வந்து வீட்டுக்கு வர்றதோ போகிறதோ இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட டோன் வந்து எப்படி இருக்கணும்னு இப்போ நியூ கைட்லைன்ஸில் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு செட்டில் டோனில் தான் இருக்கணும். சார் இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கீங்க, கட்டல, இந்த மாதிரி இருக்குன்றதை மட்டும்தான் அவங்க கேட்க முடியும். ஃபோன் கால்ஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா மார்னிங் 8 to 7 PM மட்டும்தான் அவங்க காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் லோன் வாங்கும்போது ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது வயலேஷன். இப்போ வர சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கையில் வந்து லோன் ரெக்கவர் பண்ணணும்னு வந்துட்டு உங்களை வந்து ஒரு விதமாக, என்ன சார் லோன்லாம் கட்ட முடியாதா, நீங்கள் கட்டலன்னா வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருவோம், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், போய்டும் வருவன்ற மாதிரி உங்களை ஹார்ஷாக பேசுகிறேன்னா, அப்படி வர ஏஜென்ட் என்ன தப்பாக பேசினாலும் பேங்க் வந்து காம்பன்சேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணணும். இந்த ஆப் பேஸ்டு லோன்ஸில் நிறைய எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் மொபைல் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புறது, அப்யூசிவான ஃபோட்டோஸ் அனுப்புறது, உங்களுக்கு த்ரெட்டன் பண்ணுறது, மெசேஜஸ் அனுப்புறது, இது எல்லாமே கிரிமினல் லைபிலிட்டி. நீங்கள் டேரெக்டாக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு BNS செக்ஷன் 351 352 கீழே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வணக்கம் சார். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இஎம்ஐன்றது வந்து எல்லார் வீட்லேயும் குறைஞ்சது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. அந்த இஎம்ஐன்றது வந்து 1லேருந்து 10 தேதிக்குள்ளே வந்து வழக்கமாக எல்லா லோன் கம்பெனிலையும் பேங்க்லேயும் வந்து போடுவாங்க. அந்த 10 தேதிக்குள்ளே நம்மளும் வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட்டை கட்டிடணும். இன்கேஸ் நம்ம அந்த 10ஆம் தேதிக்குள்ளே அந்த அமௌண்ட்டை கட்டலை அப்படின்னா வந்து அந்த பேங்க் சைட்லேருந்து நம்மளை கால் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா வீடு தேடி வந்தோ பேசுவாங்க. அவங்க வந்து இந்த டைமுக்குள்ளே தான் கால் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இவ்வளோ நாள் நடைமுறையில் இருக்க ப்ராக்டிஸ் எப்படின்னா வந்து, பேங்க்ஸில் நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க, லோன் கட்ட முடியாத பட்சத்தில் வந்து இப்போ 3 மாதம் கட்டலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் கீழே NPA கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க்ஸ் வந்து RBIக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த லோன் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் லோன் கொடுத்துருக்கோம், இவங்க 3 மாதமாக வந்து இவங்க கட்டலை, ஸோ இதெல்லாம் வந்து பெண்டிங் டியூஸ் இருக்குன்னு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு என்ன நடைமுறையில் இப்போ இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, லோன்ஸை வந்து இப்போ கொடுத்துட்டு அவங்க கட்டலை, இந்த மாதிரி வந்து நான் பர்ஃபார்மிங்கில் இருக்கிற அக்கௌண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் கையில் வந்து இப்போ பேங்கர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இதில் வந்து இந்த லோனை ரெக்கவர் பண்ணுறதுக்கான கலெக்ஷன் ஏஜென்சியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னிங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக படித்தவங்களா இருக்க மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன ஏதுன்றது தெரியாது. அவங்க வந்து ஃபோன் பண்ணி ஹார்ஷாக பேசுறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டுருந்த சமயத்தில் தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க்ஸ் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கண்டக்ட் அமெண்ட்மெண்ட், செகண்ட் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன்ஸ்னு இப்போ 2026 வந்து RBI வந்து ஒரு டைரக்ஷன்ஸை வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. இது பிரகாரம் என்ன ஃபஸ்ட்டு ரிலீஃப் உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் வாங்கிட்டு கட்டலன்ற பட்சத்தில் வந்து, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ 10ஆம் தேதிக்குள்ளே EMI டியூ கட்டலைன்னா பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதம் யாரெல்லாம் EMI வந்து கட்டலை, பவுன்ஸ் ஆகிருக்கு என்னன்றதை பார்த்து 15th to 20th வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கில் இருந்து கால் பண்ணி உங்களை வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த மாதம் EMI வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன இது வரைக்கும் இதுதான் நடைமுறை ஆகும். நீங்கள் இப்போ 2-3 மாதம் தவறிட்டீங்க கட்டலன்னும் போது, அது நான் இப்போ சொன்ன மாதிரி அது NPAல போய்டும். NPAல போயிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, பேங்க்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரெகுலர் ஏஜென்ட்ஸ் அவங்க ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயீஸ் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் கையில் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து கண்ட டைமுக்கு உங்களை ஃபோன் பண்ணுறது, ஹார்ஷாக வந்து ஃபோனில் பேசுறது, இந்த மாதிரி இருக்கும்போது பொதுமக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்கன்றதுனால தான் இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1st July 2026 எஃபெக்டிவ்க்கு வந்து வருது. 1st July 2026 எஃபெக்டிவ்க்கு வர்றதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து சில ரூல்ஸை வந்து அமெண்ட் பண்ணுறோம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போது அந்த மாதிரி நீங்கள் கட்ட தவறும் போது ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்னிங் 8 to 7 PM தான் வந்து எனி பேங்க்ஸ் NBFCs யாராக இருந்தாலும் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறதோ, இல்லை உங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து பார்க்குறதோ. ஆக்சுவலாக ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறது தான் 8 to 7ன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் என்ன நிறைய ரூல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்துன்னு வரதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் கடன் வாங்குறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் வந்து திரும்பி கட்ட முடியலன்ற பட்சத்தில் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க வாய்க்கு வந்து பேசுறது, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா மென்டல் அப்யூஸ் பண்ணுறது,
உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் லோன் வாங்கியிருக்காருன்னா உங்கள் ஒய்ஃப் இருக்கும்போது வந்து ஒய்ஃப் எதிர்க்கோ சில்ட்ரன்ஸ் எதிர்க்கோ ஒரு மாதிரி பேசுறது, நான் உன்னால் கடன் வாங்கிட்டா கட்ட முடியாதா அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே வந்து வயலேஷன் அகைன்ஸ்ட் டு தி லா. பேங்க்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோன் கட்டலன்னும் போது லோன்ன்றது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சட்ட பிரகாரம். லோனுன்றது என்னென்னா அது கிரிமினல் லைபிலிட்டியில் வராது, அது வந்து பியூராக வந்து சிவில் லைபிலிட்டி. அதுக்கு பேங்க்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மார்னிங் 8 to 7 PM ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்கள் லோன் கட்டல சார், இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் டியூ வந்து கொஞ்சம் கட்டிடுங்க, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், இந்த மாதிரியான ஒரு நார்மல் டோனில் தான் வந்து அவங்க பேசணும். அதை விட்டுட்டு இப்போ என்ன நடைமுறையில் இருக்குன்னா அவங்க மிரட்டுற தோணியில் பண்ணுறது. இங்கே வந்து என்னென்னா சம்டைம்ஸ் படித்தவங்க கையிலேயே அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ படிக்காதவங்க நிறைய பேர் பாமர மக்கள் வந்து வாங்கியிருக்கும் போது அவங்களுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பேசணுன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா அது வந்து மென்டலாக அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ சில இடத்துல அது தப்பான முடிவாக வந்து எடுத்துடுறாங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு தான் இந்த பதிவு வந்து நம்ம போடுறது. ஸோ இனி ஃபஸ்ட்டு அது மாதிரி வந்து வீட்டுக்கு வர்றதோ போகிறதோ இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட டோன் வந்து எப்படி இருக்கணும்னு இப்போ நியூ கைட்லைன்ஸில் சொல்கிறாங்கன்னா அது ஒரு செட்டில் டோனில் தான் இருக்கணும். சார் இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கீங்க கட்டலை, இந்த மாதிரி இருக்குன்றதை மட்டும்தான் அவங்க கேட்க முடியும். ஃபோன் கால்ஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா மார்னிங் 8 to 7 PM மட்டும்தான் அவங்க காண்டாக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து இப்போ சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நீங்கள் லோன் வாங்கும்போது ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பீங்க, யாராவது 2 பேர் ரெஃபரன்ஸு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது. உங்கள் எம்ப்ளாயி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு இல்லை லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே வயலேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்னா, லீகலாக வந்து ஒரு பேங்க் வந்து சிவில் லைபிலிட்டி அவங்க ரெக்கவர் பண்ணோன்னா அவங்க வந்து சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்கள் அதை கட்டலன்னும் போது சிவில் கோர்ட் அப்ரோச் பண்ணி அவங்க வந்து பேங்க் ஹேவ் ஆல் த ரைட் டு ரெக்கவர் த மணி. அதை தாண்டி இப்படி ஃபிசிக்கல் அபியூஸ்ன்னு எப்போ பண்ணுறாங்களோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக சிவில்லேருந்து அது கிரிமினல் நேச்சராக மாறிடுது. இப்போ என்ன புது நியூ கைட்லைன்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜூலை 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேன், உங்கள் லோன்லேருந்து இது பண்ணுறேன்னு சொல்லும் போது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். எனி ஏஜென்ட், எந்த ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு கால் பண்ணி பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா, அங்கே வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங் நீங்கள் எப்படி பேசணும் ஒரு கஸ்டமர் கையில், என்ன மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணணும், இதை பற்றியான அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வந்து நீங்கள் முடித்த பிறகு அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடித்த பிறகு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இனி வந்து எந்த பேங்க்லேருந்து எந்த ஏஜென்ட் உங்களுக்கு வந்து ஜூலை 1 கால் பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, IABFோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ன உங்களுது அப்படின்றத தான் கேட்கணும். அப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அவர் வந்து ஒரு ஜென்யூன் ஏஜென்ட்டு, இப்போ பேங்க்லேருந்தே அவரை நியமிச்சிருக்க ஏஜென்ட்டு பர்சன் அப்படின்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை கொடுத்துருவாங்க. பேங்க்ஸுக்கு என்ன ரூல்ஸ் இப்போ எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். என்ன மாதிரி டேட்டா பேஸ்னால், எங்கள் கீழே இவ்வளோ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஏஜென்ட்ஸோட வந்து IABF ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸு இதெல்லாத்தையும் அவங்க வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கால் பண்ணணும் அப்படின்னும்போது அவங்க எந்தெந்த அவங்க ஏஜென்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்களோ, கால் பண்ணும்போது இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து எவ்ரி குவார்ட்டர்லி வந்து பேங்க்ஸ் வந்து ஆடிட் பண்ணணும். அவங்க என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் கையில் பேசுகிறாங்க என்ன ஏதுன்றதை வந்து அவங்க ஆடிட் பண்ணணும். இது ஒரு பக்கம். சரி, நீங்கள் அதை வந்து அப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, உங்களை ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஜென்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்க வேண்டியது இந்த IABFோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்றத அவங்க கேட்கணும். இல்லை அவங்க வீட்டுக்கு வந்து கலெக்ஷன்ஸுக்கு வராங்க அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது ஆஸ் அ லெண்டராக வந்து பேங்க் என்ன அவங்களோட ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரோவராக உங்களை ஒரு ஏஜென்ட்டை வச்சு உங்கள் கையில் வந்து அவங்க பணத்தை வாங்குறாங்கன்னும் போது ஃபஸ்ட்டு அப்படி வர ஏஜென்ட் கையில் நீங்கள் கேட்க வேண்டியது, பேங்க் வந்து ஒரு ஐடி கார்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். செகண்ட் லிஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து என்னென்னா ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர். இப்போ நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னும் போது உங்கள் கையில் இவர் தான் எங்களோட ரெக்கவரி ஏஜென்ட்டு, ஸோ உங்கள் லோன் அக்கௌண்ட்டை இவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரை வந்து அந்த பர்சன் ஏஜென்ட் பேரில் கொடுக்கணும். ஸோ இஸ் தி ஏஜென்ட்டு, இவர் தான் வந்து இனி ரெக்கவரி ப்ராசஸில் இவர் தான் இன்வால்வ் ஆவார் உங்களோட லோன் அக்கௌண்ட்லன்றதை அவங்க கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐடி கார்டு வந்து பேங்க்லேருந்தே வந்து இந்த ஏஜென்ட்டை அந்த பேங்க்கில் எங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறவர் இவர் தான்ற மாதிரி பேங்கிங் ஐடி கார்டு கொடுக்கணும். அது ஏஜென்சி ஐடி கார்டாக இருக்கக்கூடாது. செகண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர். தேர்ட் வந்து இன்கேஸ் இப்போ ஒரு 4-5 மாதம் நீங்கள் லோன் கட்டலன்னும் போது ஃபஸ்ட்டு பேங்க் என்ன பண்ணால் லீகலாக உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். ஸோ அந்த நோட்டீஸோட காப்பி, சப்போஸ் அவங்க அனுப்பலைன்னா கூட வர ஏஜென்ட் கையில் அந்த நோட்டீஸோட காப்பியை வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இனி வரும் காலங்களில் வந்து ஜூலை 1 பேங்க் வந்து கம்பல்சரி வந்து மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு அந்த ஏஜென்ட் வராரோ அந்த பேங்க்கோட நோடல் ஆஃபீஸர் கிரீவியன்சஸ் ரெட்ரஸல் செக்ஷன்ட்டு ஒரு எல்லா இடத்துலையும் இருக்கும். இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமராக உங்களுக்கு எந்த விதமான பேங்க்குக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஏதோ ஒரு தடங்குகள் இருக்குது, இல்லை நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல, இது லோனுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அந்த கிரீவியன்ஸ் ரெட்ரஸலில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பலாம், ஒரு கம்ப்ளைண்ட் மெயில். அது என்னென்னா, இது வந்து அந்த செக்ஷன் வந்து வரும் கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களோட கஸ்டமர்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை மட்டும்தான் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் மெயினாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா, அப்படி வீட்டுக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நெய்பர்ஸ் இவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு விட்னஸ்க்கு வந்து ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஏஜென்ட்டு, உங்கள் கையில் வந்து லோன் ரெக்கவர் பண்ணணும்னு வந்துட்டு உங்களை வந்து ஒரு விதமாக என்ன சார் லோன்லாம் கட்ட முடியாதா, நீங்கள் கட்டலன்னா வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருவோம், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் போய்டும் வருன்ற மாதிரி உங்களை ஹார்ஷாக பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இது ஃபோனில் பேசும்போது நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இதே வந்து அவங்க நேரில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னும் போது முடிஞ்சால் பக்கத்தில் யாராவது எவிடன்ஸுக்கு வந்து ஒருத்தரை வச்சுக்கோங்க. இப்படி நான் உங்களை வந்து மிரட்டிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு இந்த கிரீவியன்சஸ் ரெட்ரஸலுக்கு வந்து நீங்கள் ஒரு மெயில் அனுப்பலாம். இந்த மாதிரி உங்கள் ஏஜென்ட் வந்தார், ஸோ பர்சன் வந்தார், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு அபியூசிவ் லாங்குவேஜில் பேசினார், என்ன ஏதுன்றதோ உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன நடந்ததோ அதை வந்து நீங்கள் ஸ்டேட் பண்ணலாம். பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் அப்படி இன்றைக்கி மெயில் அனுப்புகிறீங்கன்னா வித்தின் 30 டேஸில் வந்து அவங்க என்கொயரி பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ரிப்ளை மெயில் கொடுக்கல, எதர் மெயிலு இல்லைனா போஸ்ட்டு எதில் ஒன்றா அனுப்பலாம். ஸோ இந்த 30வது நாளுக்குள்ளே அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னிங்கன்னா 31வது நாள் உங்களுக்கு செகண்ட் ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயில் ஒம்பட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு ரெட்ரஸல் வந்து அது ஒரு ப்ராசஸ் அது இருக்குது. அந்த ஒம்பட்ஸ்மேனோட மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து ஒரு மெயிலில் வந்து ட்ராஃப்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து போஸ்ட்டில் வந்து நீங்கள் வித் எவிடன்ஸோட ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோட வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் அனுப்பலாம். அதில் இந்த டேட்டில் வந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தது, ஸோ நாங்கள் வந்து பேங்க்கு கொடுத்தோம், பேங்க் வந்து இந்த 30 டேஸில் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் எங்களுக்கு கொடுக்கல, ஸோ இந்த ஏஜென்ட் வந்து எங்களை ஹராஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எவிடன்ஸோடு நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து தேர் குவாஷி ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. இப்போ இனி இப்படி பேசும்போது என்னென்னா, அந்த ஏஜென்ட் பேசினாலும் இப்போ வர சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க்கு தான் ரெஸ்பான்சிபிள். எங்கள் ஏஜென்ட் யாரும் தெரியாது, அவங்க பேசினதுக்கு இவ்வளோ நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா, அப்படி வர ஏஜென்ட் என்ன தப்பாக பேசினாலும் பேங்க்கு வந்து காம்பன்சேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணணும். இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட 25,000 1 lakh வரைக்கும் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கான ஆர்டர்ஸை வந்து ஒம்பட்ஸ்மேனில் வந்து அவங்க என்கொயரி ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி இந்த ஏஜென்ட் தப்பு பண்ணால் இப்படி உங்களுக்கு வந்து ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பேங்க்குக்கு வந்து அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ நம்ம ரெக்கார்ட்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஆர்பிஐக்கு வந்து ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து அவங்க இந்த ரெக்கார்டிங்ஸ் நம்ம சொன்னல, அவங்க ரெக்கார்டிங்ஸ் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும், அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து அவங்க கேட்டு இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து இதுக்கான தீர்வை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஜூலை 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து யாரோ பேர் தெரியாத ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதோ இல்லை உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறதோ இப்படிலாம் வந்து பண்ண முடியாது இதுக்கப்புறமா. ஸோ இது ஏன் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, ஃபேர் கோடு ப்ராக்டிஸ் கீழே இதை வந்து ஆர்பிஐ வந்து நிறைய மக்கள் சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டிக்னிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்கோசம் தான் இந்த ஜூலை 26 1 ஜூலை 2026 இந்த புது கைட்லைன்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இனி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக கடன் வாங்கிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்ட முடியல, அதேமாதிரி வந்து கடன் வாங்கின நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு சூழலில் நம்ம கட்ட முடியலன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு மெயிலோ இல்லை ஒரு போஸ்ட்லேயோ வந்து ஏன் உங்களால் கட்ட முடியல, என்ன ரீசன்றதை ஸ்டேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுன்றது என்னவாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கிளியராக ஸ்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இது நம்மளுக்கு வந்து ரிட்டன் எவிடன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, நம்மளோட இன்டென்ஷன் வந்து நம்ம பேங்க்கை ஏமாற்றணும் அப்படின்றது இல்லைன்றதை இங்கே நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். இதுதான் வந்து இனி வரும் காலங்களில் வந்து இப்போ கடன் வாங்கிட்டவங்களுக்கு நிறைய ஒரு ரிலீஃபாக வந்து இது அமையும். அது இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கிட்டோம் இப்படி பேசுகிறாங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இதை மீறி வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபியூனரல் நடக்குது, இல்லைனா ஃபெஸ்டிவல் டேஸில் ஏஜென்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டரெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இப்போ அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து எடுத்துகிட்டு வராங்க, இப்போ இந்த நியூ ரூல்ஸில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இனி வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்படி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஹார்ஷாக பேசினாங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர்ஸும் கொடுக்கலாம். இது இல்லாமல் நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த ஆப் பேஸ்டு லோன்ஸில் நிறைய எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் மொபைல் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புறது, அப்யூசிவான ஃபோட்டோஸ் அனுப்புறது,
இல்லைனா உங்கள் எம்ப்ளாயிக்கு வந்து நான் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணணும்னு உங்களுக்கு த்ரெட்டன் பண்ணுறது, மெசேஜஸ் அனுப்புறது, இது எல்லாமே கிரிமினல் லைபிலிட்டி. நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த எஃப்ஐஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் 351 352 கீழே வந்து ஆஃப் பிஎன்எஸ் கீழே வந்து நீங்கள் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிட்டு அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் அப்படி இனிஷியேட் பண்ணி ஒரு ஏஜென்ட் மேலே நீங்கள் கொடுக்குறீங்க, பேங்க் வந்து உங்கள் கையில் ரெக்கவர் பண்ணுற ப்ராசஸை இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி வைக்கணும். ஸோ இதுவும் வந்து மக்களுக்கான ஒரு இப்போ ஒரு புது இந்த ரூலில் வந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது அமையுது. சார் இப்போ வந்து பேங்க்கில் லோன் எடுத்தால் அதுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குன்றதால எல்லாரும் வந்து ஆன்லைன் லோனுக்கு போயிடுறாங்க. இன்றைக்கி ஆன்லைன் லோன்றது வந்து 5 நிமிஷத்தில் வந்து பேப்பர்லெஸ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி உடனே கொடுத்துட்றாங்க. ஆன்லைனில் லோன் எடுத்து நம்ம அந்த டேட்குள்ளே கட்டலைன்னா வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லாருக்கும் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து தப்பாக மார்ஃபிங் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது ஆன்லைனில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் எனி டைம் நீங்கள் சைபர் கிரைமில் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன் நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி இது மாதிரி லோன் எடுத்தோம் போகணுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஏதோ நம்ம அவசரத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்பில் கொடுக்குறாங்கன்னும் போது வாங்கிட்டு மக்களுக்கான அவேர்னஸ் வந்து சம்டைம்ஸ் ஆர்பிஐயும் கொடுக்குறாங்க, டிவிஸ்லேயும் வந்து சில டைம் இதை சொல்கிறாங்க, மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன் அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அப்படி லோன் கொடுக்குறவங்கலாம் வந்து எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதே தெரியாது. இப்போ பேங்க்ஸு என்பிஎஃப்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் வந்து இப்போது சென்னையில் தான் இருக்குது, இந்த பிரான்ச் தான் அப்படின்னா அந்த பிரான்ச்சை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். இதில் என்னென்னா சைபர் கிரைம்லேயும் கொடுத்தீங்கன்னா இதை மாதிரியான பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்கள இவங்க எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி போகிறதுன்றது தெரியாது. ஆக்சுவலாக இதெல்லாம் வைலேஷன்ஸ், இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அதை நம்மளால் திருப்பி கட்ட முடியுமா என்ன ஏதுன்றதையும் நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு சூழலில் கட்ட முடியாமல் தவறுறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கட்டும், அதனால தான் இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் இது அன்செக்யூர்ட் லோன்ஸுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பேங்க்கும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் அப்படி அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரே ரீசனுக்கோசம் தான். 10 பேர் வாங்கினா 2 பேர் கட்டலனாலும் பேங்க்குக்கு நஷ்டமாகக்கூடாதுன்றதுனால தான் இந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ மீதி கட்டுற 8 பேருக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருதுன்னா அதை வச்சு இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து அது அன்செக்யூர்ட் லோனாக கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. ஸோ இதுதான் விஷயம். லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி இது நிறைய பேர் நாங்களே பார்ப்போம், நிறைய பேர் எங்கள் கையிலேயே கிளைண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, இது மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி எங்களால் கட்ட முடியலன்னு சொல்கிறதும் போது இதை வந்து நம்ம இந்த மாதிரியான கைடன்ஸை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ வந்து மக்களும் பொதுவாக தெரிஞ்சுக்கணும், ஒரு காமன் மேனாக வந்து நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து கட்ட முடியலன்னும் போது உங்களுக்கான ரைட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்றது தான். அது எல்லாமே இந்த நியூ ரூல்ஸை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான் நம்ம இந்த பதிவில் வந்து இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இனி ஜூலை 1 பார்த்தீங்கன்னா பாரோவர்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஒரு லிபரேஷன் வந்து இப்போது இந்த ஆக்ட் மூலிமா இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் மூலிமா இப்போ எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது ஒரு ரிலீஃபாக வந்து கிடைக்கும். இதுதான் ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, நன்றி.